அமெரிக்காவினுடைய மிக பிரம்மாண்டமான போர்க்கப்பல் ஒன்று இப்பொழுது போர்க்களத்திலிருந்து பின்னோக்கி நகர்த்தப்படுகிறது. அதாவது மத்திய கிழக்கிலிருந்து இப்பொழுது அமெரிக்கா நோக்கி நகர்த்தப்படுவதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அது குறித்து கிடைக்கப்பட்டிருக்கிற தகவல்களை விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்கலாம். அதேவேளையில் இன்று வெள்ளிக்கிழமை ஈரான் தன்னுடைய புதிய சமாதான முன்மொழிவை பாகிஸ்தானிடம் ஒப்படைத்திருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அது குறித்த விவரங்களையும், அத்துடன் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸத் இருக்கார் தானே, அவர்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டது. அது சரி, உங்களுடைய ஜனாதிபதி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நல்ல மனநிலையில் இருக்கிறாரா, யுத்தம் ஒன்றை வழிநடத்தக்கூடிய அளவுக்கு மனநிலை ஓகேயாக இருக்குதா என்று சொல்லி அவரோட ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டது. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்கிறார் என்பது சம்பந்தமாகவும் காணொளியுடன் கூடிய ஒரு செய்தி தொகுப்பை இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்திகளுடன் மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இந்த காணொளியில் காத்திருக்கின்றன. அமெரிக்காவிடம் இருக்கின்ற மிக பிரம்மாண்டமான விமானந்தாங்கி போர்க்கப்பல், அது தனியாக அமெரிக்காட்ட மட்டுமில்லாமல் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான, அதாவது 3 உதைபந்தாட்ட மைதானத்துக்கு சமமான ஒரு பிரம்மாண்டமான போர்க்கப்பல். அந்த கப்பல் இப்பொழுது களத்திலிருந்து அகற்றப்படுகிறது, அமெரிக்கா நோக்கி நகர்த்தப்படுவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அந்த கப்பலினுடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் என்று சொல்லப்படுற ஒரு கப்பல். இதுதான் இன்றைய உலகத்தில் மனிதனால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய கப்பல் என்று சொல்லப்படுகிறது. அப்போ எதற்காக யுத்த காலத்திலிருந்து உடனடியாக இப்பொழுது அவசரமாக வெளியேற்றப்பட்டு அமெரிக்கா நோக்கி கொண்டு செல்லப்படுகிறது? அங்கதான் யுத்தம் இன்னும் முடியவே இல்லையே என்று கேட்டீங்கன்னு சொன்னால் அவசர திருத்த பணிகள் செய்ய வேண்டி இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னென்ன திருத்த பணிகள் என்று சொல்லி விவரங்கள் வெளியிடப்படையில, அதே வேளையில் எக்ஸ்டென்சிவான திருத்த பணிகள் என்று சொல்லி இதில் போடப்பட்டிருக்கிறது செய்தியில். அப்படி என்று சொன்னால் நீண்ட காலம் எடுக்கக்கூடிய கடுமையான திருத்த பணிகள் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அந்த அளவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று அந்த கப்பலில் இருக்குன்னு சொல்லி அர்த்தம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், இந்த மார்ச் மாதம், போன மாதத்துக்கு முதல் மாதம் இந்த கப்பலில் தீப்பிடிச்சிரிஞ்சது. அதாவது அதனுடைய லோண்ட்ரி செக்ஷனுக்குள்ளே தீப்பிடிச்சிரிஞ்சு அங்கிருந்த நிறைய பெட்டுகள் உடுப்புகள் எல்லாம் எரிஞ்சு அதில் கொஞ்சம் பேருக்கு காயமும் வந்தது. அப்படியான விபத்து ஒன்று ஏற்பட்டது. ஆனால் எதற்காக அந்த விபத்து ஏற்பட்டது சொல்லி ஒரு தெளிவான காரணம் சொல்லப்படையில, ஈரானினுடைய தாக்குதல் காரணமாகத்தான் அந்த விபத்து ஏற்பட்டதா என்ற ஒரு சந்தேகம் இன்று வரைக்கும் இருக்குது. ஆனால் அது சம்பந்தமாக ஒரு உறுதியான தகவல்கள் இதுவரைக்கும் கிடைக்கல. இப்படியான பின்புலத்தில் கடந்த 10 மாதங்களாக இது சேவையில் இருந்திருக்குது, நடுக்கடல்லே இருந்திருக்குது. இப்போ திருத்த பணிகளுக்காக அமெரிக்கா நோக்கி கொண்டு செல்லப்படுவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த கப்பலினுடைய தாயகம், அதாவது ஹோம் போர்ட் என்று சொல்லுவோம், அதாவது அந்த கப்பல் தரித்து நிற்கக்கூடிய அந்த துறைமுகம் எதென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் வெர்ஜினியா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு துறைமுகம். அங்கே நோக்கி தான் இந்த கப்பல் நகர்த்தப்படுது. அப்போ இந்த கப்பலை பின்னோக்கி நகர்த்துறதால அமெரிக்க படையினருக்கு இழப்பு இல்லையா என்று கேட்டிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இழப்பு தான். ஏன்னு சொன்னால் யுத்தம் இன்னும் முடியலை. அப்படியான சந்தர்ப்பத்தில் ஒரு பிரம்மாண்டமான கப்பலை பின்னோக்கி நகர்த்துறது கண்டிப்பாக இழப்பு தான். அது காரணம் இந்த ஒரு கப்பலை மட்டும் 90 விமானங்கள் நிறுத்தி வைக்க முடியுமாம். ஹெலிகாப்டர்கள், விமானங்கள் என்று சொல்லி 90 விமானங்கள் நிறுத்தி வைக்க முடியுமாம். அதை விட 5000 கடற்படை வீரர்கள் இந்த கப்பலில் நிற்க முடியும் என்று சொல்லி, எனவே இவ்வளவு கெப்பாசிட்டி உள்ள ஒரு கப்பலை பின்னோக்கி நகர்த்துறது கண்டிப்பாக இழப்பாகத்தான் இருக்கும். இந்த கப்பல் அங்கிருந்து வந்தா பிறகு, அதாவது தற்சமயம் இது செங்கடல் பகுதியில் நிற்கிதாம். செங்கடல் பகுதியிலிருந்து தான் அமெரிக்கா நோக்கி போகுது. இது மே மாத நடுப்பகுதியில் அமெரிக்காவை சென்றடையும் என்று சொல்லப்படுகிறது. இந்த கப்பல் அங்கிருந்து வெளிக்கிட்டு வந்தா பிறகு, அதுக்கு பிறகு அமெரிக்காவுக்கு சொந்தமான 2 போர்க்கப்பல்கள், 2 விமானந்தாங்கி போர்க்கப்பல்கள் அங்கே நிற்கும் என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை பெரிய அளவில் யுத்தம் வெடிச்சா அந்த 2 போர்க்கப்பல்களாலும் சமாளிக்க முடியாமல் இருக்கும் என்று சொல்லி இராணுவ ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். அதனால தான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இங்கே பிரித்தானியாட்டையும் பிரான்ஸ்டையும் உங்கள்கிட்ட இருக்கிற போர்க்கப்பல்களை அனுப்புங்க சொல்லி தொடர்ந்து கேட்டுக்கொண்டே வந்தவர். ஆனால் இந்த 2 நாடுகளும் இதுவரைக்கும் அனுப்புவதற்கு மறுப்பு சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். எனவே மேலதிக தகவல்களுக்காக காத்திருப்போம். ஈரான் தன்னுடைய அடுத்த கட்ட சமாதான முன்மொழிவை இன்று வெள்ளிக்கிழமை பாகிஸ்தானிடம் ஒப்படைத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதனை அல் ஜெசீரா தொலைக்காட்சி இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது. இருந்த போதிலும் கூட அந்த ப்ரொபோசல் ஒப்படைக்கப்பட்டதை இதுவரைக்கும் ஈரான் உறுதிப்படுத்தவில்லை என்று சொல்லியும் அல் ஜெசீரா என்ற செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அமெரிக்க தரப்பில் சொல்லப்பட்டிருந்தது இன்றைக்கு வெள்ளிக்கிழமை ப்ரொபோசல் வரும் என்று சொல்லி. எனவே இப்பொழுது ஈரான் அதனை ஒப்படைத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த ப்ரொபோசலில் அப்படி
என்ன வித்தியாசங்கள் ஏதாவது இருக்குமான்னு கேட்டால் இல்லை. ஈரான் வந்து வழக்கமாக என்னென்ன கோரிக்கைகளை வந்து கேட்பார்களோ அந்த கோரிக்கைகள் எல்லாம் அப்படியே தான் இருக்குது. அதாவது அணுவாயுதம் நாங்கள் உற்பத்தி செய்வோம், யுரேனியத்தை வந்து செறிவூட்டுவோம், இந்த மாதிரியான அடிப்படையான விஷயங்கள் இருக்குது தானே. ஈரான் வந்து கேட்குற முக்கியமான விஷயங்கள் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. மற்றபடி வேறு சில விஷயங்களை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. எனவே இன்றைக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிற இந்த புதிய ப்ரொபோசல் இருக்குது தானே, இதன் மூலம் ஒரு சில மாறுதல்கள் வாரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி, அதாவது ஒரு நிரந்தரமான போர் நிறுத்தமோ ஏதோ ஒரு மாறுதல் வாரத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அது என்ன விதமான மாறுதல் என்று சொல்லி இதுவரைக்கும் விவரங்கள் வெளியாகல. எனவே ஈரான் தரப்பில் இருந்து இப்போ உறுதிப்படுத்த வேண்டி இருக்குது. மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அதனை நான் அடுத்த காணொளியில் பகிர்ந்து கொள்கின்றேன். இதுக்கிடையில் ஈரான் நாட்டினுடைய வெளிவிவகார அமைச்சர் அபாஸ் அராக்சி இன்று வெள்ளிக்கிழமை காலை பல நாடுகளினுடைய தூதுவர்களுடன் தொலைபேசியில் உரையாடி இருக்கின்றார். துருக்கி, ஈராக், அதே போல அசர்பைஜான், அதே போல எகிப்து போன்ற நாடுகளுடன் அவர் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது. அந்த பேச்சுவார்த்தைகளினுடைய விவரங்கள் என்னென்ன விஷயங்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன, இது மாதிரியான விவரங்களை வந்து இன்று மாலை அளவில் அபாஸ் அராக்சி வந்து உத்தியோகபூர்வமாக வெளியிடுவார் என்று சொல்லி ஈரானினுடைய வெளிவிவகார வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. அடுத்ததாக அமெரிக்காவிலிருந்து ஒரு வீடியோ ஒன்று வெளியாகி இருக்கிறது. என்னென்னு சொன்னால், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், போன சனிக்கிழமை வந்து ஹில்டன் ஹோட்டலில், அதாவது வாஷிங்டனில் இருக்கிற ஹில்டன் ஹோட்டலில் ஒரு பார்ட்டி நடந்தது தானே. அங்கே இருக்கிற ஊடகவியலாளர்களுக்கான ஒரு பார்ட்டி. அதில் வந்து ஒருத்தர் துப்பாக்கியோட ஓடி வந்து தாக்குதல் நடத்துறதுக்கு ஒரு முயற்சி ஒன்று மேற்கொள்ளப்பட்டு பிறகு அது முறியடிக்கப்பட்டது தானே. அந்த தாக்குதல் சம்பந்தமாக இப்பொழுது தெளிவான வீடியோ ஒன்று வெளியாகி இருக்கிறது. அவர் வந்து துப்பாக்கியோட எப்படி ஓடி வாரார், அதாவது போலீஸினுடைய அந்த பாதுகாப்பு கடவையை தாண்டி எப்படி ஓடி போறார் என்று சொல்லி அந்த காணொலி ஏற்கனவே வெளியாகி இருந்தது. இப்போ வந்து நல்ல கிளியரான பிரிண்ட் வந்திருக்கிறது. அதனை பார்க்கலாம். அடுத்ததாக அமெரிக்காவினுடைய பாராளுமன்றம் காங்கிரஸில் நடைபெற்ற 2 சுவாரஸ்யமான சம்பவங்கள். இரண்டுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸத்துடன் தொடர்புடைய விடயங்கள் தான். என்னென்னு சொன்னால், அமெரிக்காவினுடைய பாராளுமன்றத்தில் ஒரு நடைமுறை ஒன்று இருக்குது. அதாவது பாராளுமன்றத்தில் இருப்பார்கள் தானே செனட்டர்கள். அந்த செனட்டர்கள் வந்து அரசாங்க அதிகாரிகளை வந்து கேள்வி கேட்பார்கள். எல்லா விதமான அரசாங்க அதிகாரிகள், அமைச்சர் மேலே எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு கேள்வி கேட்கறது. என்ன செய்றீங்கள், நாட்டை வந்து ஒழுங்காக ரன் பண்ணுறீங்களா இல்லையா, பொதுமக்களோட காசுகளை வீணாக்குறீங்களா இல்லையா, எல்லாத்துக்கும் பதில் சொல்லியே ஆகணும். அதாவது செனட்டர்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லியே ஆகணும். அந்த அடிப்படையில் இப்போ கடைசியாக சிக்கப்பட்டிருக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸத். அப்போ அவர்கிட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது தானே. அப்போ செனட்டர்கள் வந்து மாற்றி மாற்றி நிறைய கேள்வி கேட்டது. அதில் வந்து முதலாவது கேள்வி என்னென்னு சொன்னால், உண்மையிலேயே ஈரானுடைய அணு ஆயுதத்தால் அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தல் இருக்கா இல்லையா, இதுதான் கேள்வி. ஈரான் வந்து அணு ஆயுதம் வச்சிருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, தட்ஸ் ஃபைன். அணு ஆயுதம் வச்சிருந்தா எல்லாருக்கும் ஆபத்துன்னு சொல்கிறீங்க, தட்ஸ் ஃபைன். அமெரிக்காவுக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா இல்லையா, இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு வந்து சொல்லிக்கொள்ளும்படி பெரிய அளவில் ஆபத்து இல்லை, உடனடியாக ஆபத்து இல்லை என்று சொல்லி ஒரு மழுப்பலான பதிலை சொல்லியிருக்கின்றார் பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸத் அவர்கள். இது வந்து எல்லா ஊடகங்களையும் வந்து பெரிய தலைப்புச் செய்தியாக மாறி இருக்குது. அதுதான் ஈரான்லேருந்து பாதுகாப்பு அச்சுறுத்தல் இல்லைன்னு உங்களுக்கு விளங்குது தானே. பிறகு எதுக்கு சண்டை பிடிக்கிறீங்க, பிறகு போய் இவ்வளோ படையை கொண்டே இறக்கி பிறகு இவ்வளோ பணத்தை கொண்டே செலவழித்து இவ்வளோ குண்டுகளை கொண்டே போடுறீங்கள் என்ற கேள்விக்கு வந்து இதுவரைக்கும் பதில் இல்லை. எனவே சுருக்கமாக சொல்லப்போனால் அண்டையிலிருந்து ஈரானாக தான் சொல்லி கொண்டு வருது, எங்களால் அமெரிக்காவுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லையப்பா, சொன்னால் நம்புங்கப்பான்னு சொன்னால் நம்பினா தானே. எனவே அதை வந்து இப்போ பீட் ஹெக்ஸத் வந்து ஓரளவு ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அமெரிக்க ஊடகங்களில் வந்து செய்தி போடப்பட்டிருக்கிறது. இது முதலாவது சம்பவம். 2வது சம்பவம் வந்து இன்னும் சுவாரஸ்யமானது. இதுவும் வந்து காங்கிரஸில் நடைபெற்ற அந்த கேள்வி பதில் தான். அதாவது வந்து ஒரு செனட்டர், அவனுடைய பேர் வந்து சாரா ஜேக்கோப், அவ வந்து எதிர்க்கட்சியை சேர்ந்த செனட்டராக இருக்கணும். அப்போ வந்து பீட் ஹெக்ஸத் அவர்களிடம் வந்து கேள்வி கேட்கப்பட்டது, பல கேள்விகள் கேட்கப்பட்டது. அதில் ஒரு கேள்வி, இப்போ அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இருக்காரு தானே, அவர் தானே இராணுவத்துக்கும் பொறுப்பு, முப்படைகளினுடைய தளபதி அவர் தானே கொமாண்ட் கொடுக்கணும். அப்போ அந்த செனட்டர் கேட்டவா என்னென்று சொன்னால், அது சரி,
இராணுவத்தை வழிநடத்தக்கூடிய அளவுக்கு கட்டளைகளை தெளிவாக கொடுக்கக்கூடிய அளவுக்கு ட்ரம்ப் தெளிவாக இருக்கிறாரா, அவருடைய மென்டாலிட்டி ஓகேயாக இருக்குதா என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அதுக்கு பீட் ஹெக்ஸத் கோவமாக தான் பதில் சொன்னவர். ஆனால் ஓமன்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லல, நேரடியாக பதில் சொல்லல. இதே கேள்வியை ஜோ பைடன் கேட்க வேண்டியது தானே, அப்படித்தானே இப்படித்தானே என்று சொல்லி அந்த மாற்றி மாற்றி சடைஞ்சுதான் பதில் சொன்னவரை தவிர ஓமன்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லல. அதனுடைய அர்த்தம் என்ன எங்களுக்கே தெரியும். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மாற்றி மாற்றி ஒன்று சொல்லுவார். இன்றைக்கு சண்டே என்றுவர், நாளைக்கு சமாதானம் என்றுவர், பிறகு நாளண்டைக்கு சண்டே என்றுவர், இப்படி மாற்றி மாற்றி தான் சொல்கிறவர். எனவே பீட் ஹெக்ஸத் கூட அதுக்கு சரியான பதிலை சொல்லல என்று சொல்லி இனி ஊடகங்கள் சும்மா இருக்குமா, இந்த ஒரு பதிலை எடுத்து வச்சு எல்லா ஊடகங்களும் போட்டு இதான் தலைப்புச் செய்தி. டொனால்ட் ட்ரம்ப் சரியான மனநிலையில் இல்லை என்பதை ஒப்புக்கொள்கிறாரா பீட் ஹெக்ஸ் என்ற ஒரு கேள்விக்குறியை போட்டு செய்தியாக போட்டு வைத்திருக்கிறார்கள். அந்த சுவாரஸ்யமான காணொளியை இப்பொழுது பார்ப்போம். And it pains me to even have to ask this about our president, but my constituents' lives are at stake. Do you believe that the president is mentally stable enough to be the commander-in-chief? Did you ask the same question of Joe Biden for 4 years? Mr. Secretary, Joe Biden is not the president. Mr. Trump has been president for a year and a half, and I'm asking you did right not. now. And I won't even engage with the level of disparagement that you're putting on the commander-in-chief, who indeed is... meeting Mr. Secretary, every single day. Mr. Secretary, Biden is not the president. He's the sharpest, most insightful commander-in-chief we've had in generations. And you want to compare, you want to ask that question after you and your fellow Democrats defended Joe Biden, who could barely speak and didn't know what day of the week it was? As you know, he governed through an auto pen. When he had a Secretary of Defense who went AWOL for a week. I can't Mr. be gone for 10 days, for 10 minutes. I will reclaim my time. Gentlelady's time. She's reclaimed it. So, as Mr. Jimenez said, we should be taking leaders at their word. So, is there a reason that we should not be taking our leader at his word? Iran should not underestimate the will of President Trump and the United States military to achieve our mission. இந்த காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.